அது ஒரு சாயங்காலம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தெருவில் அன்னைக்கு சைக்கிள் கற்றுக்க வந்தேன். இது புது சைக்கிள் இல்லை, அப்பா ஓட்டிக்கிட்டு இருந்த பழைய சைக்கிள் தான். பெயிண்ட் எல்லாம் கீறி பெல் சத்தம் கூட சரியாக வராத அந்த பழைய சைக்கிள். அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்க பின்னாடி நின்றுட்டு இருந்தார். நான் சைக்கிளை பின்னாடி பிடிச்சிட்ருக்கேன், நீ தைரியமாக ஓட்டு அப்படின்னு சொன்னார். என்னால் இன்னைக்கு மறக்க முடியாது. என்னோட ஹார்ட் பீட் சத்தம் என் காதில் கேட்டுட்டு இருந்தது. காலை பெடலில் வைக்கிறப்போ கால் பயங்கரமாக நடுங்குச்சு. விழுந்தா எங்கள் ரோட்டில் இருக்க எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்கன்னு ஒரு பயம். அப்பா என்ன சைக்கிளோட வேகமாக தள்ளினார். நான் அப்படியே ஓட்ட ஆரம்பித்தேன். நான் பண்ணுற ஒவ்வொரு பெடலும் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தேன். அப்பா அங்கே இல்லை, கையை விட்டுருந்தாரு. ஒரு செகண்ட் பயம், ஆனால் அடுத்த செகண்ட் நான் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். காற்று அப்படியே முகத்தில் வேகமாக அடிச்சது. அன்னைக்கு இந்த உலகமே எனக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சது. தூரத்தில் அப்பாவோட குரல் கேட்டுச்சு. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீ சைக்கிளோட கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னார். எனக்கு அன்னைக்கு புரியல, சைக்கிள் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். யாராவது ஒரு நாள் என்னைக்காவது நம்மளை விட்டுட்டு போக தான் செய்வாங்க. அப்போ தான் நம்மளே ஓட்ட கற்றுக்குறோம். கரெக்டு தான் இல்லை?